வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கஃபே. இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் பூரிக்கு செய்யும் மசாலா தான். பொதுவாக நம் வீடுகளில் அனைவருமே பூரிக்கு இந்த முறைதான் மசாலா செய்வோம். இப்பொழுது அதை செய்முறையை எளிமையாக பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், சிறிதளவு மஞ்சள் தூள், தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் பொரிகடலை பொடி. இப்பொழுது முதலில் நாம் உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வைத்து கொள்ள வேண்டும். நாம் உருளைக்கிழங்கை வேக வைப்பதற்கு முன் இந்த முறையில் நறுக்கி போட வேண்டும். அப்படி போடும்போது தண்ணீர் மூழ்கும் அளவு வைத்து நாம் வேக வைத்து விட வேண்டும். குக்கரில் 1 சத்தம் ஹையிலும் 1 சத்தம் சிம்மிலும் வைத்து வேக வைக்க வேண்டும். குக்கரில் ஆவி அடங்கியவுடன் நாம் வேக வைத்த உருளைக்கிழங்கை உரித்து மசித்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு கடாயை அடுப்பில் வைத்து நாம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட வேண்டும். பின்பு தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, ஜீரகம் போட வேண்டும். கடுகு பொரிந்ததும் நாம் நறுக்கி வைத்த வெங்காயத்தை போட்டு 1 நிமிடம் வதக்க வேண்டும். பின்பு அதனுடன் கறிவேப்பிலையும் நறுக்கிய பச்சை மிளகாயும் கலந்து விட வேண்டும். நாம் வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் நன்றாக வதங்கியவுடன் நாம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலக்க வேண்டும். மஞ்சள் பொடி போட்டு நாம் வெங்காயத்தை ஒரு முறை வதக்கியவுடன் மசித்து வைத்த உருளைக்கிழங்கை இதனுடன் சேர்க்க வேண்டும். நாம் நன்றாக ஒரு முறை கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொள்ளலாம். நாம் உருளைக்கிழங்கு மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றினாலே போதுமானது. அப்படி தண்ணீர் ஊற்றியவுடன் 1 நிமிடம் கொதிக்க விட வேண்டும். பின்பு தண்ணீர் கொதித்ததும் நாம் அரைத்து வைத்த பொரிகடலை மாவை 1 ஸ்பூன் பொரிகடலை மாவை இதனுடன் கலக்க வேண்டும். இப்பொழுது பூரி மசாலா கெட்டியான முறையில் தயாராகிவிடும். இதற்கு நாம் ஒரு சிலர் செமி கிரேவி போல் கொஞ்சம் தண்ணீர் சத்துடன் வைப்பார்கள். அவரவர் விருப்பப்படி நாம் தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது சுவையான பூரி மசாலா ரெடியாகிவிட்டது. இது நாம் சுட சுட பூரியுடன் வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். ஒரு சிலர் இந்த பூரி மசாலா செய்யும்போது உருளைக்கிழங்குடன் பொடியாக நறுக்கிய கேரட்டையும் நாம் வெங்காயம் வதக்கும் போதே வதக்கி கொள்ளலாம். இதுவும் சுவையாக இருக்கும். இப்படி நாம் மஞ்சள் பொடி கலந்து செய்யும் பூரி மசாலா பூரிக்கு ஏற்ற பூரியுடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். இது நம் முன்னோர்கள் காலத்தில் இருந்து செய்யும் ஒரு சமையல்தான். ஆனால் இன்றும் நமக்கு அது பிடித்தமான சுவையில் இருக்கிறது. இதை எளிய முறையில் இப்படி செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.